தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சற்று முன் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இந்தியாவில் 5 மாநிலங்களில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம். இதில் பாண்டிச்சேரி, புதுச்சேரி மாநிலத்திலும் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த மாநிலத்தில் 50% மேற்பட்டவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள். வன்னியர் சமூகத்தை மையமாக வைத்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கியது. ஆனால் அந்த புதுச்சேரி மாநிலம் 100% கல்வி அறிவு பெற்ற மாநிலம். ஆகவே அங்குள்ள மக்கள் சாதி பார்க்கவில்லை. ஆகவே பாமக செல்வாக்கு பெற முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி பலமுறை களமிறங்கி போராடியது. ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைந்தது. ஒன்று ராமதாஸ், ஒன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் பாமக புதுச்சேரி மாநில தலைவர் பதவியிலிருந்து கணபதி அவர்களை நீக்கியுள்ளார். அவர் ராமதாஸுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே தலைவர் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். புதிதாக யாரும் இன்னும் நியமிக்கப்படவில்லை. அங்கு அதிமுக, பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெற்றுள்ளது. பாமகவுக்கு தொகுதிகள் ஏதும் ஒதுக்கப்படுமா என்பது தெரியவில்லை.